மாமன்னர் ஒருவர் தன் அரசவை அறிஞர்களிடம், எனக்காக ஒரு மோதிரம் செய்யப் போகிறேன். எல்லா நிலையிலும் எனக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியை அதில் பொறிக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டார். பலமுறை முயன்றும் அரசவை அறிஞர்களால் அப்படியொரு வாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னரிடம் வேலை பார்க்கும் ஒரு வயதான முதியவர், ஞானி ஒருவர் தனக்குக் கொடுத்த செய்தியை மன்னருக்குக் கொடுத்தார். அதைக் கொடுக்கும்போது, இதை இப்போது படிக்காதீர்கள், மோதிரத்தில் மட்டும் பொறித்துக் கொள்ளுங்கள். எல்லாமே முடிந்துவிட்டது, இனி வேறு வழியே இல்லை எனும் இக்கட்டான சமயத்தில் அதை படியுங்கள் என்றார். அந்த இக்கட்டான சமயமும் வந்தது. நாட்டின் மீது படையெடுப்பு நடந்தது. போரில் மன்னர் நாட்டை இழந்து நாட்டை விட்டே துரத்தியடிக்கப்பட்டார். காட்டில் கால் போன போக்கில் நடந்து சென்று ஒரு மலை முகடுக்கு வந்தார். கீழே பெரும் பள்ளத்தாக்கு இருந்தது. இனி என்ன செய்வதென்று அறியாது மிகவும் விரக்தியடைந்தார். அப்போதுதான் மன்னருக்கு அந்த மோதிரத்தின் ஞாபகம் வந்தது. அவர் மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருந்த செய்தியைப் பார்த்தார். அதில், இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் இருந்தது. அதை பார்த்ததும் அவருக்கு புது உத்வேகம் பிறந்தது. சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். சில காலத்திற்குப் பிறகு தன்னுடைய படைகளை திரட்டிக்கொண்டு திரும்பவும் போராடி தன் நாட்டை கைப்பற்றினார். மன்னர் தலைநகரத்திற்குள் வெற்றியோடு நுழையும்போது கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மன்னர் தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தார். அப்போதும் அவருக்கு அந்த மோதிரத்தின் செய்தி நினைவுக்கு வந்தது. இதுவும் கடந்து போகும் என்று தன் மனதுக்குள் நினைத்தார். நியதி, நாம் வெறுமையில் இருந்தாலும் சரி, தோல்வியுற்ற நிலையில் இருந்தாலும் சரி, வெற்றியின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும்.